Hi friends, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா கோதுமை ரவை கிச்சடி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. நான் அதுக்கு 1 கப் கோதுமை ரவை எடுத்துர்க்கேன். இத நம்ம பொன்னிறமா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த கோதுமை ரவை வறுக்க சொல்ல நம்ம ஃப்ளேமை மீடியம் ஃப்ளேம் வச்சா தான் அது கருகாம வறுத்து எடுக்க முடியும். இப்போ நம்ம வறுத்த கோதுமை ரவையை ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஒரு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். இந்த கோதுமை ரவையை ஹிந்தியில் தலியான்னு சொல்லுவாங்க. இந்த கோதுமை ரவை கிச்சடி மார்னிங் டிஃபனுக்கும் நைட் டின்னருக்கும் எடுத்துக்கலாம். சர்க்கரை நோய் இருக்கிறவங்க இந்த கோதுமை ரவையை தினந்தோறும் உணவில் சேர்த்துக்கலாம். இது ரொம்ப சத்தான உணவு. இப்போ நம்ம பொடியாக நறுக்குன வெங்காயத்தை சேர்த்து அந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்து நல்லா வதக்கலாம். இந்த கோதுமை ரவையை நம்ம உப்புமா மாதிரியும் செய்யலாம். ரவை உப்புமா எப்படி செய்கிறோமோ அதே மாதிரியே சேர்த்து செய்யலாம். ஆனால் 1 கிளாஸ் ரவைக்கு நம்ம 2 கிளாஸ் தண்ணி வைப்போம். ஆனால் இந்த கோதுமை ரவைக்கு 1 கிளாஸ் ரவைக்கு 3 கிளாஸ் தண்ணி வைக்கணும். இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதனோட பொடியான இருக்கிற பீன்ஸு, கேரட்டு, பச்சை பட்டாணி சேர்த்து நல்லா வதக்கலாம். இப்போ நான் 1 கப் கோதுமை ரவை எடுத்திருக்கேன். நான் 3.5 கப் தண்ணி சேர்க்க போகிறேன். ஏன்னா எனக்கு கிச்சடி பார்த்துக்கு வரதுக்காக நான் 3.5 கப் தண்ணி சேர்க்குறேன். இப்போ நம்ம இதை மூடி போட்டு காய்கறிலாம் வேகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கலர்ஃபுல்லாக வேணும்னா மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். நான் மஞ்சள் பொடி சேர்க்கலை. காய்கறிலாம் வந்துச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்ச கோதுமை ரவையை சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். ஃப்ளேமை சிம்மில் வச்சுருங்க. இப்போ நம்ம ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். ஒரு நிமிஷம் ஒரு முறை கிண்டி விட்டுக்குங்க. பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இந்த டிஷ்ஷை செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.